So this is CBSE Maths 10th and Tamil polynomial lesson போயிட்டு இருக்கு. So exercise 2.3 question number 4. So வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தோட இந்த லெசனை finish பண்ண போறோம். சரியா? So question ரொம்ப important question தான். நல்லா கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். So on dividing a polynomial. சரியா? By a polynomial g of x. அப்ப கொடுத்திருக்கிற polynomial g of x ஆல டிவைட் பண்ணா the quotient and the remainder will be x minus 2 and minus x plus 4. Minus 2x plus 4 respectively. Okay. So, find g of x. இப்போ எது quotient இங்கேருந்து நான் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இதுதான் quotient. சரியா? அப்புறம் remainder வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Minus 2x plus 4 is a remainder. இந்த வேர்டுக்கு respectivelyன்ற வேர்டுக்கு அதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து remainder. Sorry, quotient. ரெண்டாவது உள்ளது வந்து remainder. சரியா? So, given polynomial, அதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? P of x. So, என்னதுமா? x cube minus 3x square plus x plus 2. இது வந்து P of x. இதை வந்து ஒரு polynomial divide பண்ணுது. அதுக்கு பேரு g of x தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Find g of x. Okay. Quotient கொடுத்துட்டாங்க. So, quotient of x. அது வந்து என்னது? x minus 2. So, இது வந்து quotient. Okay. அடுத்தது remainder. Remainder வந்து நமக்கு என்னதுமா? Minus 2x plus 4. அதாவது, see இப்போ நான் இதை அப்படி போட்டு காமிக்கிறேன். x cube minus 3x square plus x plus 2. இந்த polynomial இந்த இடத்துல ஒரு g of x ஒரு polynomial divide பண்ணுது. quotient நமக்கு என்ன வந்திருக்கு? x minus 2. கீழே remainder என்ன வந்திருக்குன்னா minus 2x plus 4. சரியா? அப்போ இந்த g of x தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே. யார? இந்த g of x. யாரால டிவைட் பண்ணா இந்த கோஷன்ட்டும் இந்த ரிமைண்டரும் கிடைக்குது. சரியாமா? இதான் क्वेश्चन நமக்கு. சரி, இதை நான் ஒரு சம் வச்சு சொல்லி தரேன் உங்களுக்கு. இன்னொரு தடவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 13 இருக்கு. இதை நான் 5 ஆல டிவைட் பண்ணணும். சரியா? 13க்கு பேர் என்ன சொல்லுவீங்க? டிவிடெண்ட். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது. அப்படிதானப்பா? ஓகே. ஸோ 5 நம்ம என்ன சொல்லுவோம்னா டிவைசர். 5 தான் இங்க டிவைட் பண்ணுது. சரியா? சோ 13 5 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 5s are 10. சோ ரிமைண்டர் வந்து 3. அப்ப இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர், 5 வந்து டிவைசர். சரியா? அப்ப இந்த 13 நம்ம எப்படி எழுதலாம்னு படிச்சிருக்கோம். 5 into 3 sorry 5 into 2 plus 3 ரிமைண்டர். அதாவது டிவிடெண்ட் வெளியே இருக்கு. யாரு டிவிடெண்ட்னு சொல்லிருக்கோம்? இந்த 30. So, இவங்க வந்து dividend. Divisor எங்க இருக்காங்க? 5. This is divisor. அப்புறம் என்ன எழுதணும்? Into 2. அது யாரு? Quotient plus remainder. So, திருப்பி நமக்கு 13 கிடைச்சிரும். இப்படிதானே? எப்படி? 5 into 2 plus 3 add பண்ணா we will get the 13. So, same process இங்க. அப்ப dividend இங்க யாரு? P of x. யாரு divisor? சொல்லுங்க. G of x. Q யாருமா? அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல? x minus 2. R யாருமா? minus 2x plus 4. சரியா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்க சூப்பராக வந்துடும் ஆன்சர். அதாவது P of xக்கு பதிலாக நம்ம யாரை எழுதணும்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த given polynomial எழுதணும். சரியா? நான் இங்கே திருப்பி எழுதுறேன். x cube minus 3x square plus x plus 2. இது வந்து யாரு? P of x. g of x தான் நமக்கு தெரியாது. q of x என்னதுமா? x minus 2 plus போட்டு யார் எழுதணும்? minus 2x plus 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட். இது மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சா பார்த்துக்கோங்க. இது வந்து யாரு? p of x. ஸோ p of x வந்து நமக்கு யாருன்னு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது யாரு? g of x. அப்போ இவங்க மட்டும் இந்த g of x மட்டும் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் இங்கே கொண்டு போகணும். இவங்க ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்காங்க அந்த பக்கம், இவங்கள இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்க. டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் 2 கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கே மல்டிபிகேஷன் சைன் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போகலாம். இங்கே பாருங்க ஆல்ரெடி இருக்கிற P of x எழுதிக்கணும். எழுதியாச்சா? ஸோ இப்போ யார் வரப்போகிறாங்க? இவங்க 2 பேரும் வரப்போகிறோம். சரியா? இவங்க 2 பேரும் சைன் மாதிரி இங்கே வரையில ப்ளஸ் 2x வரணும், மைனஸ் 4 வரணும். அப்புறம் இந்த g of xம் இன்ட்டு x minus 2 இங்கே தான் இருக்காங்க. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x cube minus 3x square. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண இங்கே 1 போட்டுக்கோ. ஸோ ஆட் பண்ணால்
3x, இந்த 2 minus 4, ஸோ அப்போ minus 2. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. சரியாம்மா? அவ்வளோதான் சிம்பிள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு தேவை என்னது, g of x. எனக்கு யார் வேணும், g of x. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த x minus 2வை எலிமினேட் பண்ணணும். ஸோ x minus 2 இந்த பக்கம் வரப்போகுது. இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறதுனால இந்த x minus 2 இங்கே வரையில எப்படி வரணுமா, டிவிஷனாக வரணும். இதாம்மா ரொம்ப முக்கியம். இந்த இடம் தான் உங்களுக்கு புரியாமல் யாருமே மேக்ஸ் செய்யாதீங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிமைண்டரை கொண்டு போகணும். இப்போ நம்ம யாரை கொண்டு போகிறோம், கோஷன்ட். ஸோ ரிமைண்டர் வந்து அந்த பக்கம் சைன் சேஞ்ச் பண்ணி போயிடுச்சு. கோஷன்ட் இங்கிட்ட வரையில டிவிஷனாக வந்துச்சு. அப்போது இந்த p of x-ஐ இந்த கோஷன்ட்டால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், g of x கிடச்சிரும். சரியா? ஸோ p of x டிவைடட் பை என்ன போட போகிறோம், கோஷன்ட் g of x. சரியா? இது வந்து p of x கிடையாது. இதை வந்து நம்ம ரிமைண்டரை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்படி தானே? ஓகே. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். நமக்கு டிவைட் பண்ண உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. அதே ஸ்டெப் தான். திருப்பி கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். எதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி கிடச்ச அந்த புது பாலினாமியல். ஸோ இதுதானே நமக்கு வந்துச்சு 3x minus 2. இது நம்ம யாரால் டிவைட் பண்ணணும், x minus 2. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? சரியா? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படி டிவைட் பண்ணணும், நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ இங்கே வந்து என்ன வரும், எக்ஸ் கியூப் வரும் minus 2x ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவோம், மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து -1x ஸ்கொயர். அப்புறம் யார் கீழே இறக்கிறோமா, இவங்களா 3x கீழே இறக்கியாச்சு. ஓகே. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், அதே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? அதாவது ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அகெயின் நான் ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, இதே ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ டிவைட் பண்ணால் -x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிற ஒரு எக்ஸ் -x. ஸோ இங்கே என்னம்மா பண்ணணும், -x. ஓகே. அப்போ திருப்பி -xனால இங்கே டிவைட் பண்ணணும். யாரை டிவைட் பண்ணுவீங்க, -xால் ஒவ்வொரு டேர்ம் 1 2. ஸோ சேம் இங்கே என்ன வரும்னா -1x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. எப்படிமா +2 வந்துச்சு, ஏன்னா -x -2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2 தான் கிடைக்கும். +2x கிடைக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போ +2xையும் இதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக நமக்கு g of x கிடைச்சிடும். செய்யலாமா? ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ இது கேன்சல். இங்கே வந்து 1x. சரியாம்மா? ஸோ 1x மேலே நம்ம வந்து யார் இருக்காங்கன்னா -2. ஸோ அவங்கள அங்கே மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டோன்னா -2. ஓகே. திருப்பி இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும். சரியா? ஸோ கொஞ்சம் கீழே இறக்கிக்குமா? ஓகே. சரி, இப்போ வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ண போகிறோம். அகெயின் இங்கேயும் 1x இருக்குது, இங்கேயும் 1x. ஸோ டிவைட் பண்ணால் 1. ஸோ +1. ஸோ 1னால இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி தானே, இது ரெண்டையும். ஸோ அப்போ அதே x -2 சைன் சேஞ்ச் பண்ணால் we get 0. சரியா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆன்சர் வந்துடுச்சு. என்ன ஆன்சர்மா வந்திருக்கு, g of x கிடச்சிருச்சு. ஸோ யார் g of x, இந்த இவங்க தான். சரியா? g of x is equal to x square minus x plus 1. ஸோ இவங்க தான் யார், g of x. ஸோ இவங்க தான் இந்த p of x பாலினாமியலை டிவைட் பண்ணி ரிமைண்டரும் அந்த கோஷன்ட்டையும் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் த ப்ராப்ளம். சரியா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி செஞ்சு பாருங்க. சரியாம்மா? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. மேம் நான் எப்படி பண்ணாலும் எனக்கு மேக்ஸில் வந்து மிஸ்டேக் வந்துடுது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸ் எக்ஸாம் வந்துச்சு, பயமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் தான். ஒரு நாளைக்கு 10 சம்ஸ் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு வந்து டேட் சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு 10 சம்ஸ் பத்தாது. மார்னிங்கு
ஈவினிங்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து டெய்லி செஞ்சிட்டிங்கன்னா வந்துடும். ஓகேம்மா? ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.